ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வச்சு சட்னி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கத்திரிக்காய், கொஞ்சம் 2 தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு 10 பல் எடுத்துக்கலாம். ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி, அதோட அதெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன், பூண்டும் உரித்து வச்சுட்டேன். உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிறதுக்குள்ள தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு வதக்கிடலாம். மற்ற பொரியெல்லாம் ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் சேர்த்துக்கோங்க. இந்த மூணுமே நல்லா ஃப்ரை ஆகணும். கலர் நல்ல ப்ரௌன் கலர் மாதிரி வரணும். இல்லை ஆயிலில் ஃப்ரை ஆகி ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆறட்டும். அது இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆயில் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி 2 கட் பண்ணி ஒரு சைடு திருப்பி போட்டு 2 சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். ஆயிலே வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆனதான் சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சிருக்கிற புளியும் அந்த ஆயிலில் படுற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, அதையும் கீறி அதோட சேர்த்துக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். பச்சை மிளகா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுவும் புளியும் எடுத்துக்கலாம். கத்திரிக்காவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. நல்லா மசிஞ்சிருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு நல்லா.
ஆறட்டும். தக்காளி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா சூடுலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரையா இருக்கணும். இது தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை கொத்தமல்லி தான். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணிலாம் விடக்கூடாது. தண்ணி விடாம தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். தண்ணி விடாம அரைச்சி எடுத்தாதான் நல்லா இருக்கும். காரம் உப்பு எல்லாமே உங்க தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் சட்னி. இதுக்கு தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாளிச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு பசனி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி தோசை இடியாப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு விருப்பப்பட்டா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சாதத்தில் போட்டு நல்லா பசனி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.